பொற்களி அறுத்த பட்டர்பிரான். இவர் நம்ம ஆண்டாளையின் நந்தவனத்தில் கண்டெடுத்த பெரிய ஆழ்வார். இவர் காலத்தில் வல்லபதேவ பாண்டியன் மதுரையை தலைநகராக கொண்டு ஆட்சி நடத்தினான். ஒரு நாள் நகர சோதனைக்காக சென்றபோது ஒரு வீட்டு திண்ணையில் அந்தணன் ஒருவன் படுத்திருப்பதைக் கண்டு, யார் நீ என கேட்டார். கங்கையில் நீராடிவிட்டு தன் ஊர் நோக்கி சென்று கொண்டிருப்பதாக தெரிவித்தான். அவனிடம் எனக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லு என மன்னன் கேட்க, ஒரு ஓலை சுவடியை கொடுத்தான். அதில் ஸ்லோகம் இருந்தது. அதன் பொருள் என்ன தெரியுமா? மழை காலத்திற்கு வேண்டிய உணவை வெயில் காலத்தில் சேகரிக்கலாம், இரவுக்கு வேண்டிய உணவை பகலில் தயார் செய்யலாம், முதுமையில் நிம்மதியுடன் வாழ இளமை காலத்தில் உழைக்க வேண்டும். அதே போல இந்த பிறவியில் அடுத்த பிறவிக்கு வேண்டியதை தேட வேண்டாமா என்பதுதான் அது. இந்த ஓலையை அமைச்சரிடம் காட்டி அடுத்த பிறவிக்கு இப்போதே ஏதாவது செய்ய வேண்டும். நான் எந்த நிலையில் அதை தேட வேண்டும் என ஆலோசித்தான். ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை சொல்கிறார்கள். திரு கோட்டியூரை சேர்ந்த மன்னரின் புரோகிதரும் அமைச்சருமான செல்வநம்பி, மன்னா, சபையை கூட்டி அதில் வேதம் தத்துவங்களில் கரை கண்டவர்கள் சொல்லும் வழியை பின்பற்றலாம் என்றார். இந்த செய்தி நாடெங்கும் பரவியது. மன்னனின் சந்தேகத்தை போக்குபவருக்கு பொற்கிளி பரிசளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. அரண்மனை வாசலில் பொற்கிளியை கட்டி வெல்வோர் கிளி அறுக்கலாம் என்றான் மன்னன். மதுரை நகரில் அறிஞர்களும் வேத வல்லுநர்களும் கூடினார்கள். அவர்கள் சொன்ன வழிமுறைகள் எதிலும் மன்னனுக்கு திருப்தி ஏற்படவில்லை. அப்போது ஸ்ரீவில்லிபுத்தூர் விஷ்ணு சித்தரின் கனவில் பெருமாள் தோன்றி கிளி அறுத்து வாரும் என தெரிவித்தார். ஆழ்வாரோ முதலில் தயங்கினார். யாம் இருக்க பயமேன் என்றார் பெருமாள். அதையே கடவுளின் கட்டளையாக ஏற்று மதுரைக்கு வந்தார். எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணனை சரணடைவதே மறுமைக்கு தேவையான வழி என புராண மேற்கோள்களுடன் விளக்கினார். அப்போது பொற்களி கட்டிய தோரணம் வளைந்து அவர் அறுக்க ஏதுவாக நின்றது. அனைவரும் அதிசயித்தனர். பொற்கிளியை அறுத்தார் விஷ்ணு சித்தர். மன்னரின் சந்தேகத்தை போக்கிய விஷ்ணு சித்தருக்கு பட்டர்பிரான் என விருது கொடுத்து யானையின் மீதேற்றி நகரை வலம் வந்தான் மன்னன். அதை காண பெருமாளும் கருடன் மீது காட்சியளித்தார். எம்பெருமானின் பேரலையை கண்டு மயந்தாலும் ஊராரின் கண்படுமே என பயந்த விஷ்ணு சித்தர் யானையின் மணியை தாளமாக தட்டி, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு என வாழ்த்தி திரு பல்லாண்டு பாடினார். கடவுளாகிய தனக்கே திருஷ்டி கழித்ததால் ஆழ்வார்களில் பெரியவர் என்ற பொருளில் பெரியாழ்வார் என பெருமாள் அழைக்க அதுவே நிலைத்தது. மக்கள் அனைவரையும் வேறுபாடு இல்லாமல் நாராயணனை வழிபட வாருங்கள் என பெருமாள் அடியாளர்களிடம் ஜாதி வேறுபாடு இல்லை. 1000 நாமம் சொல்லி அவனுக்கு அடியவராகிவிட்டால் அவர்களின் முந்தைய குலம் தொலையும். அவர்கள் எல்லாம் அந்த தொண்டர் குலத்தில் சேர்வர் என புரட்சியான கருத்து அதில் உள்ளது. பொற்கிளியை பெருமாளின் திருப்பணிக்காக அளித்தார் பட்டர்பிரான்.